தோழர்களே, இன்றைய கதையில் உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் எங்கள் வீடியோக்களை நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்து எங்களுக்கு தெரிவியுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் என் மாமனார் வீட்டாரிடமிருந்து மிகவும் துன்புற்றேன். இப்போது எல்லா எல்லைகளையும் தாண்டிவிட்டது. இனி நான் அதிகமாக பொறுத்துக்கொள்ள முடியாது. அதனால் நான் என் அண்ணனை அழைத்து வரச் சொன்னேன். அவர் என்னை தன்னுடன் அழைத்துச் சென்றார். பிறகு விசால் பற்றிய தகவல்களை தேடினார். அவர்களுக்கு தெரிந்த உண்மை எங்களால் எப்போதும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் விசால். என் பெயர் திஷா. என் மகள் பிறந்த அன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என் கைகளில் வந்துவிட்டது என்று நினைத்தேன். என் சிறிய மகளுக்கு தாரா என்று பெயர் வைத்தேன். அவளை முதல் முறையாக என் மடியில் எடுத்தபோது உலகின் எல்லா மகிழ்ச்சிகளும் எனக்கு கிடைத்துவிட்டது போல் தோன்றியது. அவளுடைய சிறிய விரல்கள், அவளுடைய அப்பாவி முகம், அவளுடைய லேசான புன்னகை ஆகியவற்றை பார்த்து என் எல்லா வலிகளையும் மறந்துவிட்டேன். வீட்டாரும் அவளை பார்த்து மிகவும் மகிழ்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் என் இந்த மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு என் கணவர் விசால், என் மாமியார் மற்றும் என் நனந்த் ஜியா அறைக்குள் வந்தனர். நான் புன்னகையுடன் என் மகளை அவர்களிடம் நீட்டினேன். ஆனால் அவர்களுடைய முகங்களை பார்த்து என் புன்னகை அங்கேயே நின்றுவிட்டது. யாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இல்லை. மாறாக எல்லாருடைய முகங்களும் வாடியிருந்தன. என் மாமியார் குழந்தையை ஒருமுறை பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். ஜியாவும் குழந்தையை மடியில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தாள். விசாலும் முற்றிலும் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு மகள் பிறந்ததில் மகிழ்ச்சி இல்லை என்பதை உணர்ந்தேன். அவர்கள் வீட்டில் மகன் பிறக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதனால் அவர்களுடைய குடும்பத்தின் பெயர் தொடர வேண்டும். மகளுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களுடைய மௌனமே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அந்த நொடியில் என் இதயத்திற்கு ஏற்பட்ட காயம் எவ்வளவு பெரியது என்பதை நான் வார்த்தைகளால் ஒருபோதும் விவரிக்க முடியாது. நான் என் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக கருதிய அந்த மகளை அவளுடைய சொந்த மக்களே பாரமாக கருதினார்கள். மருத்துவமனையில் இருந்தபோதும் யாரும் என் உடல்நிலையை பற்றி கேட்கவில்லை. நான் எப்படி இருக்கிறேன் என்று யாரும் கேட்கவில்லை. எல்லோருடைய மனதிலும் மகன் ஏன் பிறக்கவில்லை என்பது மட்டுமே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மருத்துவர் எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தபோது நான் என் மகளுடன் வீடு திரும்பினேன். வீடு வந்த பிறகு எல்லாருடைய மனமும் மாறும் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. வீட்டில் கால் வைத்தவுடனே எனக்கு முன்பு போல் எதுவும் இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தேன். என் மாமியாரும் நனந்தும் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு கிண்டல் சொல்லத் தொடங்கினர். நான் இன்னும் முழுமையாக குணமாகவில்லை. உடலில் பலவீனம் இருந்தது. குழந்தை இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தது. அதனால் என் தூக்கமும் முழுமையாக இல்லை. ஆனால் யாருக்கும் என் நிலையை பற்றி எந்த கவலையும் இல்லை. என் மாமியார் ஒவ்வொரு விஷயத்திலும் மகன் பிறந்திருந்தால் இன்று வீட்டில் கொண்டாட்டம் நடந்திருக்கும். ஆனால் நீ பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று சொல்வார். ஜியாவும் எப்போதும் எனக்கு கிண்டல் அடித்துக்கொண்டே இருந்தாள். அவளே மிகவும் பொறுப்பற்றவள். வீட்டின் எந்த வேலையையும் சரியாக செய்ய மாட்டாள். ஆனால் என்னை எல்லா வேலைகளையும் செய்ய வைத்துக் கொண்டிருந்தாள். நான் குழந்தையை பார்த்து கொண்டே சமையலறை வேலை செய்தேன், வீட்டை சுத்தம் செய்தேன், எல்லாருக்கும் சாப்பாடு செய்தேன். ஆனாலும் அவர்களுக்கு என்னில் குறைகள் மட்டுமே தெரிந்தன. அன்று நான் என் அறையில் உட்கார்ந்து என் மகளை மடியில் வைத்து பால் கொடுத்து கொண்டிருந்தேன். என் டெலிவரிக்கு அதிக நாட்கள் ஆகவில்லை. அதனால் எனக்கு இன்னும் ஓய்வு தேவை. அப்போது கதவை தட்டவும் செய்யாமல் ஜியா என் அறைக்குள் வந்தாள். அவள் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்து கிண்டலான துணியில் சொன்னாள், என்ன விஷயம் பாப்பி? இப்போது நீங்கள் வீட்டுக்கு வந்து பல நாட்களாகிவிட்டன. ஆனாலும் இன்னும் அறையிலேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த குழந்தையின் சாக்குப்போக்கு கிடைத்துவிட்டது, வேலை செய்யாமல் தப்பிக்க. பிறகு அவள் என் மகளை பார்த்து மிகவும் மோசமான வார்த்தைகள் சொல்லி, தெரியவில்லை எங்கிருந்து இந்த துரதிர்ஷ்டம் வந்துவிட்டது. இது பிறந்தவுடனே வீட்டின் எல்லா மகிழ்ச்சிகளும் முடிந்துவிட்டன என்றாள். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு என் இதயம் உடைந்துவிட்டது போல் தோன்றியது. நான் என் மகளை இன்னும் இறுக்கமாக மார்போடு அணைத்துக் கொண்டேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் என் மகளுக்கு முன் அழ விரும்பவில்லை. நான் ஜியா அப்படி சொல்லாதே, இவளும் இந்த வீட்டின் குழந்தைதான், இதில் இவளுக்கு என்ன குற்றம் என்று மட்டும் சொன்னேன். ஆனால் அவள் என் வார்த்தைகளை கேட்காமல் இன்னும் கடுமையான வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினாள். அப்போது என் பார்வை விசாலின் மீது விழுந்தது. அவர் அறையின் கதவில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தன் சகோதரியை நிச்சயம் தடுத்து என் மனைவி மற்றும் மகளை பற்றி இப்படி பேசாதே என்று சொல்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவர் என்னை பார்த்தார். பிறகு கண்களை தாழ்த்தி எதுவும் பேசாமல் அறையை விட்டு வெளியேறினார். அந்த நொடியில் என் மகளுக்காக ஏற்பட்ட வலியை விட என் கணவருக்காக ஏற்பட்ட வலி அதிகமாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு அதிகபட்ச ஆதரவு எதிர்பார்த்த மனிதனே முதலில் என் பக்கத்தை விட்டு சென்று விட்டான். அவனுடைய மௌனம் இந்த வீட்டில் நானும் என் மகளும் எங்கள் போரை நாங்களே சண்டையிட வேண்டும் என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அன்றைய தினம் முதல் முறையாக என் கணவருக்காக கோபமும் குறையும் இரண்டும் ஒன்றாக என் மனதில் தோன்றின. பிறகு ஒரு நாள் என் மாமியார் திடீரென்று, நாங்கள் கிராமத்தில் ஒரு உறவினர் வீட்டுக்கு போக வேண்டும்,
வேண்டும். அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லாரும் இப்போதே கிளம்புகிறோம் என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு உடனே விசாலிடம், நான் இப்போது இந்த நிலையில் தனியாக வீட்டில் எப்படி இருக்க முடியும்? என் டெலிவரிக்கு அதிக நாட்கள் ஆகவில்லை. மேலே தாராவும் மிகச் சிறியவள். இரவில் அவளுக்கு ஏதாவது ஆனால் அல்லது எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் என்ன செய்வேன்? நீங்கள் என்னை விட்டுவிட்டு எப்படி போக முடியும் என்றேன். அவர் என் வார்த்தைகளை புரிந்து கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் மிகவும் சாதாரணமாக, அட, இரவு வரைதான், நாங்கள் இரவுக்குள் திரும்பி விடுவோம். நீ விரும்பினால் உன் ஏதாவது நண்பர் வீட்டுக்கு போய்விடு, அங்கே உன் மனமும் ஈடுபடும் என்றான். ஆனால் நீங்கள் எல்லாரும் காரை எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். நான் இவ்வளவு சிறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு தனியாக எப்படி போவேன்? முதலில் என்னை என் ஏதாவது நண்பர் வீட்டில் விட்டுவிடுங்கள், அதன் பிறகு நீங்களும் போங்கள் என்றேன். என் வார்த்தைகள் முடியும் முன்பே பின்னால் இருந்து என் மாமியார் உரத்த குரலில், எங்களுக்கு முன்பே மிகவும் தாமதமாகிவிட்டது. விசால் உன்னை விட்டுவிடப் போனால் எங்கள் அரை நாள் வழியிலேயே போய்விடும். நீ ஏதாவது டாக்ஸி அழைத்துக்கொள், இப்போது எங்களை கிளம்பவிடு என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கோ என் மகளுக்கோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கு தங்கள் அவசரம் மட்டுமே இருந்தது. விசாலும் ஒருமுறை என்னை பார்க்கவில்லை. அவர் அம்மாவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எதுவும் பேசாமல் காரில் ஏறி உட்கார்ந்தார். சில நிமிடங்களில் எல்லாரும் வீட்டை விட்டு சென்று விட்டனர். நான் என் சிறிய மகளை மடியில் வைத்துக்கொண்டு வீட்டின் வாயிலில் நின்று அவர்கள் போவதை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நொடியில் என் இதயத்தில் மிகுந்த கோபம் இருந்தது. இனி என் பொறுமை முடிந்துவிட்டது என்று தோன்றியது. இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் அவமானத்தை சகித்துக் கொண்டிருந்தேன். இப்போது இந்த மக்கள் என்னை என் சிறிய குழந்தையுடன் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். நான் நீண்ட நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். பிறகு மனதிற்குள் முடிவு செய்தேன், இனி நான் மௌனமாக இருக்க மாட்டேன். இறுதியில் இந்த வீடும் இவை எல்லாம் என் உழைப்பின் சம்பாத்தியத்தால் உருவானவை. நான் யாருக்கும் பாரமாக இருந்து கொண்டிருக்கவில்லை. இருந்தும் என்னுடன் இப்படி நடந்து கொள்ளப்பட்டது. நான் உடனே என் போனை எடுத்து என் கம்பெனியின் மேனேஜரை அழைத்தேன். அவர் பல வருடங்களாக என்னுடன் வேலை செய்து கொண்டிருந்தார். மிகவும் நம்பகமானவர். நான் அவருக்கு, நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இங்கே வாருங்கள், நான் இப்போதே வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றேன். அவர் எந்த கேள்வியும் கேட்காமல், மேடம், நான் இப்போதே வருகிறேன் என்றார். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவர் காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். என்னை பார்த்தவுடனே அவருடைய முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் உடனே என் கைகளிலிருந்து தாராவை மிகுந்த அன்போடு மடியில் எடுத்துக்கொண்டு, மேடம், முதலில் நீங்கள் வசதியாக காரில் உட்காருங்கள், பிறகு சொல்லுங்கள் எங்கே போக வேண்டும் என்றார். அவர் இங்கும் அங்கும் பார்த்து, விசால் சார் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு, அவர்களை விட்டுவிடுங்கள், இப்போது எனக்கு ஏதாவது நல்ல ஹோட்டலில் தங்கும் ஏற்பாடு செய்து கொடுங்கள், நான் அங்கே சில நாட்கள் தங்கிவிடுகிறேன் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு அவர் உடனே, மேடம், ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்னுடன் என் வீட்டுக்கு வாருங்கள், என் வீடு பெரியது, நீங்கள் வசதியாக அங்கே தங்கலாம், உங்களுக்கும் பேபிக்கும் எந்த குறைவும் இருக்காது என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு முதல் முறையாக யாரோ சொந்தக்காரரை போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நான் சில நொடிகள் யோசித்தேன். பிறகு, சரி, நான் உங்களுடன் வருகிறேன் என்றேன். அந்த சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் அவன் வீட்டை அடைந்தோம். அவனுடைய குடும்பமும் மிகவும் நல்லவர்களாக இருந்தனர். அவர்கள் என்னையும் தாராவையும் மிகுந்த அன்போடு வரவேற்றனர். நான் என் சொந்த வீட்டிற்கு வந்துவிட்டது போல் உணர்ந்தேன். அங்கு வந்தவுடன் அவன் முதலில் தாராவை என் மடியிலிருந்து எடுத்துக்கொண்டான். மிகுந்த அன்போடு அவளை குளிப்பாட்டினான். அவளுடைய ஆடைகளை மாற்றி சுத்தமான ஆடைகளை அணிவித்தான். பிறகு அவன் எனக்காக சூடான உணவை தயாரித்து, மேடம், முதலில் நீங்கள் சாப்பிடுங்கள், பிறகு ஓய்வெட்டுக் கொள்ளுங்கள், நான் தாராவை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். பல நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக யாரோ ஒருவர் எந்தவிதமான சுயநலமும் இல்லாமல் என்னை பற்றி கவலைப்படுவதாக உணர்ந்தேன். உணவு சாப்பிட்ட பிறகு நான் அவன் வீட்டின் ஒரு அறையில் சென்று அமர்ந்தேன். அவன் என் கையில் ஒரு கப் தேநீர் வைத்து, நீங்கள் ஓய்வாக அமர்ந்திருங்கள், நான் மனைவியை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். நான் தேநீர் கப்பை கையில் வைத்துக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தேன். அப்போது என் பார்வை ஜன்னலுக்கு வெளியே சென்றது. நான் அறியாமலேயே பல ஆண்டுகள் பின்னால் என் பழைய நாட்களுக்கு சென்றேன். என் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்த அந்த காலம் நினைவுக்கு வரத் தொடங்கியது. எனக்கு சொந்தமாக ஒரு பெரிய பேப்பர் மற்றும் பேக்கேஜிங் நிறுவனம் இருந்தது. அதை நான் என் கடின உழைப்பால் உருவாக்கி இருந்தேன். எங்கள் நிறுவனத்தில் பல்வேறு வகையான பேக்கேஜிங் பெட்டிகள், பேப்பர் பைகள், உணவு பேக்கேஜிங் மற்றும் பேப்பரால் செய்யப்பட்ட பல தயாரிப்புகள் தயாரிக்கப்பட்டன. எங்கள் பொருட்கள் நகரத்தின் பல பெரிய கடைகள், தொழிற்சாலைகள் மற்றும் புகழ்பெற்ற நிறுவனங்களுக்கு சென்றன. நிறுவனத்தில் ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிந்தனர். யாரோ இயந்திரங்களை கவனித்தனர், யாரோ வடிவமைப்புகளை தயாரித்தனர், யாரோ பேக்கிங்கை கவனித்தனர், யாரோ பொருட்களின் விநியோகத்தை முழுமையாக ஏற்பாடு செய்தனர். இறைவனின் கருணையாலும் எங்கள் கடின உழைப்பாலும் நிறுவனம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருந்தது. சந்தையில் எங்களுக்கு நல்ல அடையாளம் ஏற்பட்டிருந்தது. மக்கள் எங்கள் வேலையை பாராட்டினர். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் தாங்களாகவே எங்களுடன் இணைய விரும்பினர். என் தந்தையிடமும் ஒரு பெரிய மற்றும் வெற்றிகரமான வணிகம் இருந்தது. ஆனால் நான் எப்போதும் மக்கள் என்னை அவருடைய பெயரால் மட்டுமல்ல, என் சொந்த கடின உழைப்பால் அடையாளம் காண வேண்டும் என்று விரும்பினேன். அதனால்தான் நான் ஒருபோதும் அவருடைய வணிகத்தின் ஆதரவை பெறவில்லை. மாறாக என் சொந்த நிறுவனத்தை தொடங்கினேன். தொடக்கம் எளிதாக இல்லை. பலமுறை நஷ்டமும் ஏற்பட்டது. பல இரவுகள் தூங்காமல் கழிந்தன.
ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. மெதுவாக கடின உழைப்பு பலன் தந்தது. என் நிறுவனம் வெற்றியின் உயரங்களை எட்டத் தொடங்கியது. யாராவது என் நிறுவனத்தின் பெயரை சொல்லி அதை பாராட்டும்போது என் இதயம் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தது. ஏனெனில் அந்த அடையாளம் முழுக்க முழுக்க என் சொந்த கடின உழைப்பின் விளைவு. இன்றும் அந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. என் நிறுவனத்தின் ஒரு மிக முக்கியமான வணிக கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் எங்கள் ஒரு பெரிய வாடிக்கையாளருடன் புதிய பேக்கேஜிங் திட்டம் தொடர்பாக நடத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் மதிப்பும் மிக பெரியதாக இருந்தது. எனவே அதை பெறுவது எங்கள் நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நான் கூட்ட அறைக்குச் சென்றேன். அங்கு ஏற்கனவே என் குழு இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு வாடிக்கையாளர் தன் முழு குழுவுடன் உள்ளே வந்தார். அவருடைய குழுவில் ஒரு திட்ட மேலாளரும் இருந்தார். அவர்தான் இந்த முழு திட்டத்தின் பொறுப்பை ஏற்றிருந்தார். நான் அவரை முதன்முறையாக அந்த நாளில்தான் பார்த்தேன். அவர் பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமான ஆனால் மிகுந்த தன்னம்பிக்கை உள்ள மனிதராக இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு தனிப்பட்ட எளிமை இருந்தது. அவர் அறையில் இருந்த ஒவ்வொருவருக்கும் புன்னகையுடன் வணக்கம் செய்தார். பிறகு முழு திட்டம் பற்றியும் மிக தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசினார். அவருடைய பேச்சினால் நான் பாதிக்கப்படாமல் இருக்க முடியவில்லை. அவருடைய பேசும் முறை மிகவும் அமைதியாக இருந்தது. அதில் எந்தவிதமான அகங்காரமும் இல்லை. அவர் தன் குழுவினருக்கும் முழு மரியாதை அளித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு கேள்விக்கும் மிகுந்த பொறுமையுடன் பதிலளித்துக் கொண்டிருந்தார். முதல் சந்திப்பிலேயே இந்த மனிதர் தன் வேலையில் மிகுந்த நேர்மையானவர், பொறுப்பானவர் மற்றும் நம்பகமானவர் என்று எனக்கு தோன்றியது. இந்த முதல் சந்திப்புதான் பிறகு என் வாழ்க்கை கதையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறப்போகிறது என்பதை நான் அப்போது சிறிதும் யூகிக்கவில்லை. அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு எங்களுக்கு பலமுறை கூட்டங்கள் நடந்தன. ஒவ்வொரு முறையும் எங்கள் உரையாடல் வேலை தொடர்பாகவே இருந்தது. ஆனால் மெதுவாக எங்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கத் தொடங்கியது. தொடக்கத்தில் நாங்கள் வாடிக்கையாளர் மற்றும் நிறுவனம் என்ற முறையிலேயே சந்தித்தோம். ஆனால் காலப்போக்கில் எங்கள் உரையாடலில் ஒரு நெருக்கம் வரத் தொடங்கியது. கூட்டம் முடிந்த பிறகும் நாங்கள் பலமுறை சிறிது நேரம் பேசிக் கொண்டிருப்போம். சில சமயம் வேலை பற்றி, சில சமயம் எங்கள் வாழ்க்கை பற்றி. மெதுவாக விசாலை பற்றி மேலும் அறியும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவனுடைய குணம், சுபாவம், அவனுடைய நேர்மை மற்றும் ஒவ்வொரு மனிதனுடனும் மரியாதையுடன் பேசும் முறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் ஒருபோதும் யாருடனும் உயர்ந்த குரலில் பேசமாட்டான். எதிரில் இருப்பவர் சிறிய ஊழியராக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமான மரியாதை அளிப்பான். அவனுடைய இந்த பண்புகள்தான் அவனை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டின. மறுபுறம் விசாலும் என் சிந்தனையாலும் என் வேலை செய்யும் முறையாலும் மிகுதியாக பாதிக்கப்பட்டிருந்தான். என் தந்தையின் இவ்வளவு பெரிய வணிகத்திலிருந்து விலகி என் சொந்த அடையாளத்தை உருவாக்கியிருந்தேன் என்பது அவனுக்கு பிடித்திருந்தது. அவன் எப்போதும் என் கடின உழைப்பை பாராட்டுவான். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனுடைய குடும்பத்தின் பெயரால் அல்ல, அவனுடைய சொந்த வேலையால் தான் உருவாகிறது என்று சொல்வான். அவனுடைய இந்த சிந்தனை எனக்கு மேலும் பிடித்திருந்தது. மெதுவாக எங்கள் நட்பு இவ்வளவு ஆழமாகிவிட்டது. நாங்கள் ஒருவரது மகிழ்ச்சிகளையும் துன்பங்களையும் புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டோம். ஒரு நல்ல நட்பு எப்போது ஒரு அழகான உறவாக மாறிவிட்டது என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு நாள் விசால் என்னிடம் தன் வாழ்க்கை பற்றி சொன்னான். அவன் இந்த நகரத்திற்கு வேலை மற்றும் தன் அடையாளத்தை உருவாக்குவதற்காகவே வந்திருப்பதாக சொன்னான். அவனுடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். அதற்கு பிறகு வீட்டின் முழு பொறுப்பும் அவன் தோள்களில் விழுந்தது. அவனுடைய குடும்பத்தில் அவனுடைய தாயும் அவனுடைய சகோதரியும் இருந்தனர். அவர்களை பார்த்து கொள்வது அவனுடைய மிகப்பெரிய கடமையாக இருந்தது. அவன் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வருவதாகவும் மிகுந்த கடின உழைப்பால் தன் படிப்பை முடித்திருப்பதாகவும் சொன்னான். அவனுடைய கனவு தன் தாயின் தலையை பெருமையுடன் நிமிர்த்துவது, தன் மகன் எதுவும் செய்யவில்லை என்று அவளுக்கு ஒருபோதும் உணரக்கூடாது என்பதே. கிராமத்தில் வாழ்ந்தபோது அவன் பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பதாக சொன்னான். ஆனால் அவன் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் தன் கடின உழைப்பால் முன்னேற விரும்பினான். தன் தாய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க விரும்பினான். அவனுடைய பேச்சை கேட்டு நான் உள்ளுக்குள் மிகுதியாக பாதிக்கப்பட்டேன். அவனுடைய செல்வம் அல்லது அவனுடைய நிலையை பற்றி எனக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை. அவனுடைய எண்ணங்களும் அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதும் தான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நல்ல இதயமும் நல்ல சிந்தனையும் தான் அதிக முக்கியம் என்று எனக்கு தோன்றியது. அதனால்தான் நான் அவனை திருமணம் செய்ய முடிவு செய்தேன். நான் முதன்முறையாக வீட்டில் விசாலை பற்றி சொன்னபோது என் குடும்பத்தினர் என் மகிழ்ச்சியை புரிந்து கொள்வார்கள் என்று நம்பினேன். ஆனால் விசால் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வருபவர் என்று தந்தைக்கு தெரிந்தவுடன் அவர்கள் உடனடியாக திருமணத்திற்கு மறுத்துவிட்டனர். என் தந்தைக்கு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனம் இருந்தது. அவருடைய நிறுவனம் நகரத்தின் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றாக இருந்தது. அவருடைய நிறுவனத்தில் பெரிய வீடுகள், கட்டிடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், கடைகள் மற்றும் வணிகத் திட்டங்கள் கட்டப்பட்டன. அதனுடன் நிலம் வாங்குதல், விற்பது மற்றும் புதிய திட்டங்களை தயாரிப்பதும் அவருடைய நிறுவனத்தின்
வெறும் பணியாக இருந்தது. நகரத்தில் மக்கள் அவருடைய வேலையையும் நேர்மையையும் நம்பினர். அவருடைய நிறுவனத்தில் பொறியாளர்கள், மேற்பார்வையாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் ஏராளமான ஊழியர்கள் பணிபுரிந்தனர். எங்கள் வணிகம் மிக நன்றாக நடந்து கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை. என் அண்ணன் ராஜ் படிப்பை முடித்த பிறகு தந்தையுடன் வணிகத்தை கவனிக்கத் தொடங்கினான். அவன் தினமும் அலுவலகத்திற்கு செல்வான். புதிய திட்டங்களின் கூட்டங்களில் பங்கேற்பான். மெதுவாக தந்தையிடமிருந்து வணிகத்தின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தையும் கற்றுக்கொண்டிருந்தான். எதிர்காலத்தில் ராஜ் தான் முழு நிறுவனத்தின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று தந்தை விரும்பினார். ராஜும் முழு கடின உழைப்புடன் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தான். நான் வீட்டின் இளைய மகள். அதனால் தந்தையும் ராஜும் இருவரும் என்னை மிகுந்த அன்போடு நேசித்தனர். நான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் என் கடின உழைப்பால் என் சொந்த அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் எப்போதும் விரும்பினர். ஆனால் நான் என் வாழ்க்கையின் மிக பெரிய முடிவை எடுத்தபோது என் முன் நின்ற மிக பெரிய சவால் என் சொந்த குடும்பமே. தந்தை என்னிடம், திஷா, விசால் நல்ல பையனாக இருக்கலாம், ஆனால் நம் குடும்பத்திற்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் மிகுந்த வித்தியாசம் உள்ளது. இந்த உறவை பற்றி நீ மீண்டும் யோசிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக நல்ல உறவுகள் கிடைக்கலாம் என்றார். நானும் என் கருத்தை அவர்களிடம் வைத்தேன். நான், அப்பா, எனக்கு யாருடைய செல்வமும் தேவையில்லை என்றேன். நான் ஒரு நல்ல மனிதனை மட்டும் தேடுகிறேன். விசால் போன்ற மனிதன் எனக்கு எங்கும் கிடைக்க மாட்டான். நான் அவர்களை புரிய வைக்க மிகவும் முயற்சித்தேன். என்னிடம் சொந்த தொழில் இருக்கிறது என்று சொன்னேன். எனக்கு சொந்த ஃப்ளாட் இருக்கிறது. நான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகும் நான் என் வேலையை தொடர்வேன். விசால் என்னுடன் இதே நகரத்திலேயே இருப்பார். அவர் கிராமத்திற்கு திரும்பிச் செல்ல மாட்டார். நான் உங்களையும் எப்போதும் சந்திப்பேன். உங்கள் துணையை ஒருபோதும் விடமாட்டேன். ஆனால் அப்பா என் வார்த்தைகளை ஏற்க தயாராக இல்லை. நான் ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்கிறேன். அங்கு என் வாழ்க்கை கடினமாக இருக்கலாம் என்று அவருக்கு பயம். எனக்கு எங்கள் சமமான குடும்பம்தான் சரியாக இருக்கும் என்று நினைத்தார். அவர் என் மகிழ்ச்சியை விரும்பினார். ஆனால் விசாலை அவரது பொருளாதார நிலையை கொண்டு மட்டுமே பார்த்தார். அவரது இதயத்தையும் அவரது உழைப்பையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் பல நாட்களாக அப்பாவை சமாதானப்படுத்த முயன்றேன். வாழ்க்கையில் பணம் மட்டும் எல்லாம் அல்ல என்று அவருக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தேன். மனிதன் நல்லவராக இருந்தால் அவர் எல்லா கஷ்டத்திலும் துணையாக இருப்பார். ஆனால் அப்பா தன் இடத்தில் சரியாக நினைத்து கொண்டிருந்தார். நானும் அந்த நேரத்தில் என் இடத்தில். எனக்கும் அப்பாவுக்கும் முதல் முறையாக இவ்வளவு பெரிய விஷயத்தை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆனால் நானும் மனம் உறுதி செய்து கொண்டேன். என் வாழ்க்கையை விசாலுடன் செலவிட வேண்டும் என்றால் நான் என் முடிவில் உறுதியாக நிற்பேன். ஏனென்றால் நான் தேர்ந்தெடுத்த மனிதன் என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டார் என்று எனக்கு நம்பிக்கை இருந்தது. வருங்காலத்தில் என் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் குடும்பத்திற்கு முன் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திய மனிதனுக்காகவே அந்த உறவு பின்னர் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையாக மாறப்போகிறது என்று. ஆனால் பிறகு நான் மிகவும் சமாதானப்படுத்திய பிறகு அவர்களுக்கு நிறைய புரிய வைத்தேன். நான் அவர்களிடம் சொன்னேன், தொடக்கத்தில் இவை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் விசாலை நன்றாக அறிவேன். அவர் மிகவும் நல்ல மனிதன். அவர் என்னை மதிக்கிறார். என் கவனிப்பை எடுத்துக் கொள்கிறார். மிக முக்கியமான விஷயம், அவர் என்னை புரிந்து கொள்கிறார். என் முழு வாழ்க்கையிலும் நான் உங்களிடம் எதையும் கேட்கவில்லை. ஆனால் இன்று நான் உங்களிடம் என் மகிழ்ச்சியை மட்டும் கேட்கிறேன். நான் 2 நாட்கள் உணவு சாப்பிடவில்லை. அதனால் என் அம்மாவும் அப்பாவும் இருவரும் மிகவும் கவலைப்பட்டார்கள். என் நிலையை பார்த்து அவர்களுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. என் அம்மா இறுதியில் என் அறைக்குள் வந்து என் அருகில் உட்கார்ந்து சொன்னாள், மகளே, இது என்ன விதம்? நீ ஏன் இப்படி செய்கிறாய்? உனக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்களிடம் பேசு. இப்படி உணவு குடிப்பதை விட்டுவிடுவது எந்த தீர்வும் அல்ல. நான் என் அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா, நீங்கள் எல்லாரும் என் கவலையை எடுத்துக்கொள்கிறீர்கள். நீங்கள் நினைப்பதெல்லாம் என் நலனுக்காகவே நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் விசால் தவறான மனிதன் அல்ல. அவர் என்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அவன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க்கையில் பணமும் குடும்பத்தின் பெயரும் மட்டும் எல்லாம் அல்ல என்று எனக்கு தெரியும். ஒரு நல்ல வாழ்க்கை துணை இருப்பதும் மிகவும் அவசியம். அம்மா, என்னிடம் என் சம்பாதித்த பணம் இருக்கிறது. நான் என் உழைப்பால் எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறேன். எனக்கு சொந்த வீடும் இருக்கிறது. ஆனால் இவை எல்லாம் இருந்தும் என்னை புரிந்து கொண்டு துணையாக இருக்கும் ஒரு மனிதன் எனக்கு தேவை. விசால் எனக்கு அந்த மனிதன்தான். நான் அம்மாவிடம் சொன்னேன், விசால் தன் குடும்பத்தை விட்டு என்னுடன் வர தயாராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். ஆனால் அவர் தன் குடும்பத்துடன் உள்ள உறவை முறித்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் என் திருமணம் முழுமையடையாது. என் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய தொடக்கத்தை உங்கள் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் உடன் செய்ய விரும்புகிறேன். என் வார்த்தைகளை கேட்டு அம்மா நீண்ட நேரம் மௌனமாக இருந்தார். அவர் என் முகத்தை பார்த்தார். நான் விசாலை பற்றி எவ்வளவு தீவிரமாக இருக்கிறேன் என்று அவருக்கு புரிந்திருக்கலாம். அவர் என் தலையில் கையை வைத்து சொன்னார், தாய் தந்தையர் எப்போதும் தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள். எங்களுக்கு பயம் இருந்தது, பின்னால் உனக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடாமல் இருக்க. ஆனால் உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் நாங்களும் உன்னுடன் இருக்கிறோம். அதற்கு பிறகு அம்மா அப்பாவுடன் பேசினார். தொடக்கத்தில் அப்பாவும் மிகவும் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். ஆனால் அம்மா அவருக்கு என் வார்த்தைகளைச் சொல்லி நமது மகள் தன் வாழ்க்கையின் முடிவை யோசித்து புரிந்து எடுக்கிறாள் என்று சொன்னதும் இறுதியில் அப்பாவும் ஏற்றுக்கொண்டார்.
விசால் உண்மையில் நல்ல மனிதனாக இருந்து நமது மகளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடிந்தால் இந்த உறவில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் சொன்னார். பிறகு அம்மா என் சகோதரனையும் புரிய வைத்தார். தொடக்கத்தில் சகோதரனும் கொஞ்சம் கோபமாக இருந்தார். ஏனென்றால் அவர் எப்போதும் என் கவலையை எடுத்துக்கொண்டார். நான் ஏதேனும் தவறான முடிவை எடுத்து விடுவேனோ என்று அவருக்கு பயம். ஆனால் அவர் விசாலுடன் பேசி அவரை அறிந்ததும் அவருடைய சிந்தனையும் மாறியது. விசால் இதயத்தில் மிகவும் நல்ல மனிதன். அவர் என் வாழ்க்கையை மகிழ்ச்சிகளால் நிரப்ப முடியும் என்று அவருக்கும் புரிந்தது. இரு குடும்பங்களிடமிருந்தும் ஆம் என்ற பதில் வந்ததும் நான் முதலில் விசாலுக்கு இந்த நல்ல செய்தியை சொன்னேன். அவருடைய கண்களில் மகிழ்ச்சியை பார்த்து எனக்கும் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் சொன்னார், நமது திருமணம் இவ்வளவு எளிதாக நடந்துவிடும் என்று அவர் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஏனென்றால் என் குடும்பத்தினர் ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்று அவருக்கு பயம் இருந்தது. ஆனால் நான் அவருக்குச் சொல்லியிருந்தேன், நமது அன்பு உண்மையாக இருந்தால் ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு விசால் தன் குடும்பத்தை நகரத்திற்கு அழைத்து வந்தார். அவருடைய அம்மாவும் சகோதரியும் எங்களை சந்திக்க வந்தார்கள். தொடக்கத்தில் அவர்களுடைய மனதிலும் நிறைய விஷயங்கள் இருந்தன. ஆனால் மெல்ல மெல்ல அவர்கள் என்னை புரிந்து கொண்டதும் அவர்களுடைய மனதிலும் எனக்காக அன்பும் உரிமையும் வந்தது. இரு குடும்பங்களின் முன்னிலையில் மிகவும் சிறப்பாக எங்கள் திருமணம் நடந்தது. அந்த நாள் என் வாழ்க்கையின் மிக அழகான நாட்களில் ஒன்று. என் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறிவிட்டது போல் எனக்கு தோன்றியது. திருமணத்திற்கு பிறகு நானும் விசாலும் எங்கள் புதிய வீட்டிற்கு மாறினோம். தொடக்கத்தில் எல்லாம் புதியதாக இருந்தது. புதிய வீடு, புதிய வாழ்க்கை, புதிய பொறுப்புகள். ஆனால் எனக்கு எல்லாம் மிகவும் நன்றாக தெரிந்தது. ஏனென்றால் என்னுடன் விசால் இருந்தார். அவர் ஒவ்வொரு அடியிலும் என் துணையாக இருந்தார். அவருடைய அம்மாவும் சகோதரியும் சில நாட்கள் எங்களுடன் இருந்தார்கள். பிறகு மெல்ல மெல்ல தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள். எங்கள் வாழ்க்கை தன் வழியில் முன்னேறத் தொடங்கியது. எல்லாம் நான் நினைத்தபடியே நடந்து கொண்டிருந்தது. விசால் தன் பழைய வேலையை விட்டுவிட்டு என்னுடன் சேர்ந்து தன் வேலையில் கவனம் செலுத்தத் தொடங்கினார். அவர் மிகவும் உழைப்பாளி. ஒவ்வொரு விஷயத்தையும் முழு பொறுப்புடன் செய்தார். நான் என் வாழ்க்கைக்காக இவ்வளவு நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்தேன் என்று அவன் மீது எனக்கு மிகவும் பெருமை. நான் உண்மையில் விசாலை மிகவும் அதிகமாக நேசித்தேன். அவர் என் கணவன் மட்டுமல்ல, என் சிறந்த நண்பனாகவும் ஆனார். நான் என் வேலையில் முழு கவனம் செலுத்தினேன். அவர் என் ஒவ்வொரு சிறிய பெரிய தேவையையும் கவனித்துக் கொண்டார். என் உணவிலிருந்து என் உடல்நிலை வரை ஒவ்வொரு விஷயத்திலும் அவருக்கு கவலை இருந்தது. சில சமயம் நான் வேலையில் மிகவும் பிஸியாக ஆகி நேரத்திற்கு உணவும் சாப்பிட முடியாத போது அவர் தானே எனக்காக உணவை கொண்டு வந்து, வேலை அவசியம் ஆனால் உன் கவனிப்பை எடுத்துக்கொள்வது அதைவிட அதிக அவசியம் என்று சொல்வார். பகலில் என் வேலையின் காரணமாக நான் நிறைய நேரம் என் அறையில் இருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இரவு நேரம் எங்கள் இருவருக்கும் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. நாங்கள் எங்கள் எல்லா வேலைகளையும் முடித்ததும் சேர்ந்து உட்கார்ந்து உணவு சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் நாங்கள் பகல் முழுவதும் நடந்த விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சில சமயம் பழைய கதைகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். சில சமயம் எதிர்கால கனவுகளை பார்ப்போம். சில சமயம் வெறுமனே உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் நேரத்தை செல்லவிடுவோம். என் வாழ்க்கை இப்போது முழுமையாக மாறிவிட்டது என்று எனக்கு தோன்றியது. எல்லா கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணை எனக்கு கிடைத்துவிட்டது. விசாலின் சிறிய சிறிய விஷயங்கள் என்னை மிகவும் மகிழ்ச்சியாக்கின. அவர் எனக்காக கவலைப்படுவது, அவரது சிறிய சிறிய விஷயங்களை கவனிப்பது, சொல்லாமலேயே என் தேவைகளை புரிந்து கொள்வது, நான் வாழ்க்கையின் மிக சிறந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று எனக்கு எப்போதும் உணர்த்தியது. எங்கள் வாழ்க்கை மிக அழகாக முன்னேறி கொண்டிருந்தது. இப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் எனக்கு என் தொழில் இருந்தது, என் வீடு இருந்தது, மிக முக்கியமாக என்னுடன் விசால் இருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் நான் அவருக்கு எவ்வளவு சிறப்பானவள் என்பதை உணர வைத்தார். பிறகு ஒரு நாள் திடீரென்று விசாலின் அம்மாவும் அவருடைய சகோதரியும் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களை இப்படி திடீரென்று பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் உடனே புன்னகைத்து அவர்களை வரவேற்றேன். பிறகு விசாலின் அம்மா சொன்னார், மகனே, கிராமத்து வீட்டின் நிலை இப்போது முன்பு போல் இல்லை. அங்கே மிகவும் பழுது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. சுவர்களில் விரிசல்கள் வந்துவிட்டன. கூரையும் பல இடங்களில் கசியத் தொடங்கிவிட்டது. எனவே நாங்கள் நினைத்தோம், சில நாட்கள் உன்னிடம் வந்து தங்கிவிடுவோம். அங்குள்ள வேலை முடியும் வரை உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இவ்வளவு சொல்லி அவர்கள் விசாலை பார்த்தார்கள். விசால் என்னை பார்த்து பிறகு புன்னகைத்து சொன்னார், இல்லை அம்மா, இதில் பிரச்சனை என்று எதுவும் இல்லை. இந்த வீடு உங்களுடையதும் தான். நீங்கள் எத்தனை நாள் வேண்டுமானாலும் வசதியாக இங்கே தங்கியிருங்கள். பிறகு அவர்கள் இருவரும் என் அருகில் வந்து சொன்னார்கள், மருமகளே, உனக்கு எந்த சிரமமும் இருக்காது அல்லவா? நானும் புன்னகைத்து சொன்னேன், அட இல்லை அம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இதுவும் உங்கள் வீடுதான். நீங்கள் இங்கே முழுமையாக உங்கள் வீட்டைப் போலவே இருங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் புன்னகைத்தார்கள். பிறகு தங்கள் சாமான்களை அறையில் வைத்தார்கள். தொடக்கத்தில் சில நாட்கள் எல்லாம் மிகவும் நன்றாக நடந்தது. அவர்களுடைய நடத்தை என்னுடன் முழுமையாக மாறியிருந்தது. அவர்கள் என்னிடம் மிகவும் அன்பாக பேசினார்கள். என்னை மகளே என்று அழைத்தார்கள். சில சமயம் எனக்காக தேநீர் தயாரித்து கொடுப்பார்கள். சில சமயம் இன்று ஆபீஸில் அதிக வேலை இல்லையா என்று கேட்பார்கள். விசாலின் சகோதரி ஜியாவும் எப்போதும் அண்ணி அண்ணி என்று சொல்லி என் முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருந்தாள். சில சமயம் என்னுடன் உட்கார்ந்து பேசுவாள். சில சமயம் என் உடைகளை பாராட்டுவாள். சில சமயம் அண்ணி, நீங்கள் உண்மையில் மிகவும் நல்லவர் என்று சொல்வாள். அந்த நேரத்தில் எனக்கும் என் எல்லா கவலைகளும் வீணாக இருந்தன போலும்.
நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று தோன்றியது. ஆனால் மெல்ல மெல்ல அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் தெரியத் தொடங்கியது. தொடக்கம் சிறிய சிறிய விஷயங்களிலிருந்து ஆனது. அவற்றை நான் முதலில் புறக்கணித்து விட்டேன். ஏனென்றால் யாருடைய வார்த்தைகளுக்கும் தவறான அர்த்தம் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவர்களுடைய வார்த்தைகளும் அணுகுமுறையும் மாறத் தொடங்கின. இந்த வீடு என் உழைப்பின் சம்பாத்தியத்தால் வாங்கப்பட்டது. இந்த கார் கூட நான் என் சக்தியால் வாங்கியது. வீட்டின் ஒவ்வொரு பொருளிலும் என் உழைப்பு இருந்தது. ஆனால் இப்போது அந்த மக்கள் இவை எல்லாவற்றின் மீதும் அப்படி உரிமை கொண்டாடத் தொடங்கினார்கள். இவை எல்லாம் அவர்களுடையவை போல. வீட்டில் ஏதேனும் பொருளை இங்கும் அங்கும் மாற்ற வேண்டியிருந்தால் என்னிடம் கேட்காமலேயே செய்து விடுவார்கள். ஏதேனும் புதிய பொருள் வாங்க வேண்டியிருந்தால் தாங்களே முடிவு எடுத்து விடுவார்கள். ஏதேனும் உறவினர் வர இருந்தால் என்னிடம் கேட்க வேண்டிய அவசியம் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. இவை எல்லாம் எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக தெரிந்தது. ஆனால் நான் நினைத்தேன், இறுதியில் அவர் விசாலின் அம்மா சில நாட்கள் மட்டுமே, அதனால் நான் ஒருபோதும் எதையும் சொல்லவில்லை. மெல்ல மெல்ல அவர்களுடைய நடத்தை மேலும் மாறியது. இப்போது அவர்கள் சிறிய சிறிய விஷயங்களில் என்னை கடிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். நான் காலையில் சீக்கிரமாக ஆபீஸுக்கு புறப்பட்டால் மருமகள் வீட்டுப் பெண்கள் இவ்வளவு அதிகாலையில் வீட்டை விட்டுச் செல்வதில்லை என்று சொல்வார்கள். நான் ஏதேனும் முக்கியமான மீட்டிங் காரணமாக தாமதமாக திரும்பினால் அவர்களுடைய முகம் முன்பே கோபத்தால் நிரம்பியிருக்கும். நான் வீட்டிற்குள் அடி வைத்தவுடன், இது வீட்டிற்கு வருவதற்கான நேரமா? இரவு ஆகிவிட்டது. மருமகளாக இருந்து இவ்வளவு தாமதமாக வெளியில் இருப்பது நன்றாக தெரியாது. மக்கள் என்ன சொல்வார்கள்? நீ உன் வீட்டின் பொறுப்பையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு புரிய வைக்க விரும்பினேன். என் வேலை அப்படிப்பட்டது. பலமுறை தொடர்ச்சியாக மீட்டிங்குகள் நடக்கும். பல பெரிய திட்டங்களில் நான் தானே வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் சில சமயம் தாமதம் ஆவது என் கட்டாயம். ஆனால் அவர்கள் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்பதற்கு முன்பே தங்கள் பேச்சை தொடங்கிவிடுவார்கள். நான் வெறுமனே அமைதியாக அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வேன். பிறகு விசாலை பார்ப்பேன். அவர் என் பக்கமாக ஏதாவது சொல்லக்கூடும் என்று எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் அவர் மௌனமாக இருப்பார். ஒருவேளை அவர் தன் அம்மாவின் மனதை புண்படுத்த விரும்பவில்லை. அதனால் நானும் எதையும் பேசவில்லை. ஏனென்றால் என் காரணத்தால் தாய் மகன் உறவில் ஏதேனும் பிரச்சனை வர நான் விரும்பவில்லை. இப்படி நாட்கள் கடந்து சென்றன. சில சமயம் உணவில் உப்பு குறைவாக இருந்தால் கிண்டல் கிடைக்கும். சில சமயம் ஏதேனும் வேலையில் தாமதம் ஆனால் கேட்க வேண்டியிருக்கும். சில சமயம் என் உடைகளின் மீதும் சில சமயம் என் ஆபீஸுக்கு செல்வதின் மீதும் பேச்சுகள் கேட்க வேண்டியிருந்தது. ஜியாவும் இப்போது முன்பு போல் இல்லை. முன்பு எப்போதும் அண்ணி அண்ணி என்று சொல்லி என்னுடன் உட்கார்ந்தர்னாந்தவள். இப்போது அதே பெண் தன் அம்மாவுடன் சேர்ந்து சிறிய சிறிய விஷயங்களில் என்னை கிண்டல் செய்வாள். சில சமயம் அண்ணி உங்களுக்கு வீட்டு வேலை செய்யும் பழக்கம் இல்லையே என்று சொல்வாள். சில சமயம் இவ்வளவு பணம் சம்பாதித்துவிட்டால் யாரும் நல்ல மனிதனாக ஆக மாட்டார்கள் என்று சொல்வாள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு எனக்கு மிகவும் மோசமாக இருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் திருப்பி பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் வீட்டின் சூழலை கெடுக்க விரும்பவில்லை. நான் எப்போதும் இதைத்தான் நினைத்தேன். நான் அமைதியாக இருந்தால் ஒரு நாள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும். ஆனால் அப்படியாகவில்லை. மாறாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய கிண்டல்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. நான் வெளியில் எவ்வளவு பலமாக தெரிந்தாலும் உள்ளே உள்ளே உடையத் தொடங்கியிருந்தேன். ஆபீஸ் வேலை வேறு, வீட்டின் சூழல் வேறு. பலமுறை நான் என் அறைக்கு சென்று தனியாக உட்கார்ந்து இறுதியில் என் தவறு என்ன? நான் எப்போதும் இவர்களை என் குடும்பமாகவே கருதினேன். இருந்தும் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக எப்போதும் என் குறைகளை தேடிக் கொண்டிருக்கிறார்களே என்று நினைப்பேன். ஒரு நாள் நான் ஆபீஸிலிருந்து திரும்பிய போது என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. அன்றும் ஒரு சிறிய விஷயத்தில் அம்மா எனக்கு நிறைய கேட்டிருந்தார். இரவு நாங்கள் இருவரும் எங்கள் அறையில் இருந்தபோது நான் இறுதியாக துணிந்து விசாலிடம் பேசினேன். நான் அவனிடம் சொன்னேன், பார், உன் அம்மா என் அம்மா போன்றவள், ஜியாவும் என் தங்கை போன்றவள் என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை எப்போதும் மதிக்கிறேன். ஆனால் இப்போது அவர்களுடைய வார்த்தைகள் என்னை உள்ளே இருந்து மிகவும் தொந்தரவு செய்யத் தொடங்கியுள்ளன. அவர்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் என்னை கடிந்து கொள்கிறார்கள். காரணமில்லாமல் கிண்டல் செய்கிறார்கள். நான் உன் காரணத்தால் மட்டும் ஒவ்வொரு முறையும் அமைதியாக இருந்து விடுகிறேன். ஆனால் இப்போது இவை எல்லாம் எனக்கு சகிப்பது கடினமாகிக் கொண்டிருக்கிறது. நீ அவர்களிடம் அன்பாக பேசு. நான் வேண்டுமென்றே எதையும் செய்வதில்லை என்று அவர்களுக்கு புரியவை. என் வேலை அப்படிப்பட்டது. சில சமயம் தாமதம் ஆகும். நான் வீட்டையும் வேலையையும் இரண்டையும் கவனிக்க முழு முயற்சி செய்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டு விசால் சிறிது நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தார். பிறகு அவர் என் கையை பிடித்து சொன்னார், நான் உன் வார்த்தைகளை புரிந்து கொள்கிறேன். நீ தவறில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ அறிவாய், அம்மா கிராமத்து சூழலில் வாழ்ந்தவர். அவர்களுடைய சிந்தனை வேறு. நகர வாழ்க்கையையும் இங்கே வேலை செய்யும் முறையையும் புரிந்து கொள்ள அவர்களுக்கு கொஞ்சம் நேரமாகும். நான் இப்போது அவர்களிடம் ஏதாவது சொன்னால் அவர்களுக்கு மிகவும் மோசமாக தோன்றும். திருமணத்திற்கு பிறகு மகன் மாறிவிட்டான் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் வாக்குறுதி அளிக்கிறேன், சரியான நேரத்தை பார்த்து அவர்களிடம் அன்பாக பேசுவேன். நீ சிறிதும் கவலைப்படாதே, எல்லாம் மெல்ல மெல்ல சரியாகிவிடும். அவருடைய வார்த்தைகளை கேட்டு நான் எதையும் சொல்லவில்லை. வெறுமனே லேசான புன்னகை காட்டினேன். ஏனென்றால் என் கணவன் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. வரும் நாட்களில் உண்மையில் எல்லாம் முன்பு போல் சரியாகிவிடும்
வேண்டும் என்று எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. வீட்டிலிருந்து அம்மாவின் போன் வந்தபோதெல்லாம் நான் அவர்களுக்கு எதையும் சொல்ல மாட்டேன். எப்போதும் ஆம் அம்மா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மட்டும் சொல்வேன். அதை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சியாவார்கள். அப்பாவுடன் என் பேச்சு மிகவும் குறைவாகவே இருக்கும். அவர் தன் வேலையில் பிஸியாகவே இருப்பார். எனக்கும் மிக குறைவான நேரம் கிடைக்கும். அம்மாவிடமிருந்து எப்போதாவது போன் வரும். ஆனால் நான் அவர்களுக்கு ஒருபோதும் எந்த விஷயத்தையும் சொல்லவில்லை. வெறுமனே எப்போதும் ஆம் அம்மா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவேன். பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு நான் தாய் ஆகப் போகிறேன் என்று எனக்கு தெரிந்தது. இந்த செய்தியை கேட்டு என் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைத்துவிட்டது போல் தோன்றியது. முதலில் நான் இந்த விஷயத்தை விசாலுக்கு சொன்னேன். அவர் புன்னகைத்து என்னை தழுவிக்கொண்டார். அதற்கு பிறகு நாங்கள் இந்த நல்ல செய்தியை வீட்டிலுள்ள எல்லா மக்களுக்கும் சொன்னோம். தொடக்கத்தில் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். என் மாமியார் எனக்கு ஆசீர்வாதம் அளித்தார். ஜியாவும் என் அருகில் உட்கார்ந்து பல்வேறு விஷயங்களை பேசத் தொடங்கினாள். அந்த நாளுக்கு பிறகு மீண்டும் ஒருமுறை வீட்டின் சூழல் முன்பை விட கொஞ்சம் நன்றாக ஆனது. என் மாமியாரும் ஜியாவும் என் கவனிப்பை எடுக்கத் தொடங்கினார்கள். நேரத்திற்கு உணவு கொடுப்பார்கள். ஓய்வெடுக்க சொல்வார்கள். எந்த கனமான வேலையும் செய்ய விடமாட்டார்கள். என் உடல்நிலையையும் கவனிப்பார்கள். இவை எல்லாவற்றையும் பார்த்து இப்போது எல்லாம் உண்மையில் மாறிவிட்டது. இப்போது எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் மட்டுமே வரப்போகின்றன என்று எனக்கு தோன்றியது. நானும் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு ஆபீஸுக்கு செல்வதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் இப்போது என்னுடையதும் என் வரவிருக்கும் குழந்தையின் பொறுப்பும் முதலில் இருந்தது. ஆபீஸின் முழு வேலையையும் விசால் கவனிக்கத் தொடங்கினார். நான் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தேன். சில சமயம் புத்தகம் படிப்பேன். சில சமயம் என் குழந்தைக்காக சிறிய சிறிய உடைகளை பார்ப்பேன். சில சமயம் அது வந்த பிறகு நடக்கும் விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் புதிய கனவுகளை நெய்து கொண்டிருந்தேன். இப்போது எங்கள் குடும்பம் முழுமையடையப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. வயிற்றில் குழந்தை இருக்கும்போது நேரம் மிக வேகமாக கடந்து போனது. எப்போது 4 மாதங்கள் கடந்தன, எப்போது 5 மாதங்கள் முடிந்தன, எப்போது 6வது மாதமும் வந்து சேர்ந்தது என்று தெரியவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக மருத்துவரிடம் பரிசோதனைக்குச் சென்று குழந்தையின் உடல்நிலை பற்றி முழு விவரங்களையும் அறிந்து கொள்வேன். ஒரு நாள் விஷாலுடன் சேர்ந்து மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கு என் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை நடைபெற இருந்தது. பரிசோதனையின் போது மருத்துவர் மிக கவனமாக எல்லாவற்றையும் பார்த்தார். பிறகு சிரித்துக்கொண்டே, குழந்தை முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறது, அதன் வளர்ச்சியும் நன்றாக நடைபெற்று வருகிறது என்று சொன்னார். அதை கேட்டதும் எனக்கு மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. அதே சமயம் மருத்துவர் என் வயிற்றில் மகள் இருக்கிறாள் என்றும் சொல்லிவிட்டார். அதை கேட்டதும் எனக்கு மிகுந்த ஆறுதல் கிடைத்தது. எனக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், என் குழந்தை முழுமையாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே. மகன் ஆனாலும் சரி, மகள் ஆனாலும் சரி, எனக்கு இருவரும் சமம்தான். ஆனால் அந்த தருணத்தில் என் மாமியாரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், எங்களுக்கு பேரன் வேண்டும், எங்கள் வீட்டின் வம்சத்தை தொடர மகன்தான் பிறக்க வேண்டும். விஷால் எங்கள் ஒரே மகன், அதனால் முதல் குழந்தை மகனாகவே இருக்க வேண்டும் என்று. அவர்களின் அந்த வார்த்தைகளை கேட்கும்போதெல்லாம் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்படும். ஏனென்றால் நான் ஒருபோதும் மகனுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து சென்றன. இறுதியில் அந்த நாள் வந்தது. ஒரு இரவு திடீரென என் வயிற்றில் மிக கடுமையான வலி தொடங்கியது. வலி அவ்வளவு அதிகமாக இருந்தது, நான் சரியாக நின்று கூட இருக்க முடியவில்லை. விஷால் உடனடியாக என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு என் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. நான் ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தேன். முதல் முறையாக என் மகளை என் மடியில் எடுத்தபோது உலகத்தின் எல்லா மகிழ்ச்சிகளும் எனக்கு கிடைத்து விட்டது போல் தோன்றியது. அவளை பார்த்து நான் அழுதேன். அவளுடைய சின்னஞ்சிறிய விரல்கள், மாசற்ற முகம், மூடிய கண்கள் ஆகியவற்றை பார்த்ததும் என் இதயம் நிறைந்துவிட்டது. ஆனால் என் இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. என் மாமியார் மற்றும் ஜியாவுக்கு மகள் பிறந்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறிவிட்டது. அவர்கள் எனக்கு வாழ்த்து சொல்லவும் இல்லை, குழந்தையை அன்போடு மடியில் எடுக்கவும் இல்லை, என்னுடன் சரியாக பேசுவதையும் அவசியம் என்று நினைக்கவில்லை. விஷாலும் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நாம் உணர்ந்தேன். அவர் நம்முடைய மகளை பார்த்தார்தான், ஆனால் எனக்கு எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி அவரது முகத்தில் இல்லை. அன்றைக்கு முதல் அவர் என்னுடன் மிக குறைவாகவே பேசத் தொடங்கினார். மருத்துவமனையில் இருந்து விடுதலை கிடைத்து நாங்கள் எங்கள் மகளுடன் வீடு திரும்பினோம். அப்போதும் யாருடைய முகத்திலும் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. வீடு வந்ததும் குழந்தைக்கு வரவேற்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை.
வீடு வந்த பிறகு என் மாமியார் மற்றும் ஜியா என்னையும் என் மகளையும் கேலி செய்யத் தொடங்கினார்கள். சில சமயம் என்னை மனுஷி, அசுபமானவள் என்று சொல்வார்கள். சில சமயம் என் மகளை அபசகுனம் என்று சொல்வார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும்போது என் இதயம் உடைந்து போகும். மிகவும் வேதனை அளித்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் என் வீட்டிலேயே தங்கி இருந்தார்கள். என் உழைப்பின் பணத்தில்தான் எல்லா வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே வீட்டிலேயே என் மகளை அவமதித்துக் கொண்டிருந்தார்கள். இதுவரை நான் விஷாலின் பொருட்டு எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது விஷயம் என் மகள் வரை வந்துவிட்டது. ஒரு தாய் தன் மகளுக்காக எல்லாவற்றையும் சகிக்க முடியும், ஆனால் அவளுடைய அவமானத்தை சகிக்க முடியாது. ஒரு நாள் என் மாமியார் மற்றும் ஜியா கிராமத்துக்கு செல்ல முடிவு செய்தார்கள். விஷாலும் அவர்களுடன் செல்ல தயாராக ஆரம்பித்தார். ஆனால் யாரும் ஒரு முறையாவது யோசிக்கவில்லை, நான் இன்னும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு முழுமையாக சரியாகவில்லை. என் மடியில் சின்னஞ்சிறிய குழந்தை இருக்கிறது. நான் தனியாக எப்படி இருப்பேன்? நான் விஷாலிடம் சொன்னேன், உங்களுக்கு போகவே வேண்டும் என்றால் முதலில் என்னை என் ஏதாவது நண்பியின் வீட்டில் விட்டுவிடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வசதியாக போய்விடுங்கள். ஆனால் அவர் முழு அலட்சியத்தோடு சொன்னார், நீயே ஏதாவது ஆட்டோ அல்லது டாக்ஸியில் போய்விடு. இப்போது எங்களுக்கு கிராமத்துக்கு போவதுதான் அதிக முக்கியம். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. அப்போது என் மாமியார் கேலி செய்து சொன்னார்கள், எப்படியும் உன் இந்த மனுஷி மகள் இறக்கப் போவதில்லை. இவளை எடுத்துக்கொண்டு எங்கே வேண்டுமானாலும் போ. அவர்களுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் யாரோ என் இதயத்தில் குத்திவிட்டார்கள் போல் தோன்றியது. அந்த தருணத்தில் நான் மனதிற்குள்ளேயே முடிவு செய்தேன், இனி இந்த மக்களுடன் ஒரு நிமிடம் கூட நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் என் மாசற்ற மகளிடம் இவ்வளவு வெறுப்பு கொண்டவர்களுடன் இருப்பது எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பானது அல்ல. அந்த நேரத்தில் நான் அவர்களிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவர்கள் போன பிறகு நான் என் மேலாளருக்கு ஃபோன் செய்து முழு விவரத்தையும் சொன்னேன். பிறகு நான் என் வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு பாதுகாப்பு காவலரிடம் தெளிவாக சொன்னேன், நான் சொல்லும் வரை இந்த வீட்டின் பூட்டை எந்த நிலையிலும் திறக்கக்கூடாது. அதற்கு பிறகு நான் என் மகளுடன் என் மேலாளரின் வீட்டுக்கு சென்றேன். அங்கு சென்றதும் முதல் முறையாக எனக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது. ஆனால் என் மனம் இன்னும் மிகவும் பாரமாக இருந்தது. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், யாருக்காக நான் இவ்வளவு செய்தேனோ இன்று அதே மக்கள் என் மகளை சுமையாக நினைக்கிறார்கள். திடீரென என் போன் அடித்தது. பார்த்தால் விஷாலின் அழைப்பு. இரவு நிறைய ஆகிவிட்டது. நான் போனை எடுத்தேன். அவர் கோபத்தில் சொன்னார், இது என்ன விதம்? நீ எங்கே இருக்கிறாய்? இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே? நாங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம். வீட்டில் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காவலர் உள்ளே போக அனுமதிக்கவில்லை. நான் அவரது பேச்சை கேட்டு முற்றிலும் அமைதியான குரலில் சொன்னேன், ஆமாம், வீட்டில் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னார், நீ இப்போதே இங்கே வா. நான் அவரது எந்த வார்த்தைக்கும் பதில் சொல்லாமல் போனை துண்டித்துவிட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் மாமியாரின் போன் வந்தது. இந்த முறை ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் அன்பாக பேசினார்கள். மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? பார், நடு இரவு ஆகிவிட்டது. நாங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறோம். பாதுகாப்பு காவலர் சொல்கிறார், வீட்டின் உரிமையாளர் பூட்டை திறக்க மறுத்துவிட்டார் என்று. இப்படி செய்யாதே, சீக்கிரம் வீடு திரும்பி வா. என் உடல்நிலையும் சரியில்லை. நான் அமைதியான குரலில் சொன்னேன், நான் இனி அந்த வீட்டிற்கு ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். பூட்டை யார் போட்டார்கள் என்று எனக்கு தெரியாது. என் வார்த்தைகளை கேட்டதும் அவர்களுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டது. அவர்கள் உரக்க உரக்க திட்டினார்கள், மனுஷி பெண்ணே, நீ எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் உன் முடிவு மிக மோசமாக இருக்கும். இப்போதே இங்கே வா. வீட்டின் பூட்டை திற. எங்களை உள்ளே அழைத்துச் செல். அவர்களுடைய குரலில் கோபமும் பேராசையும் தெளிவாக தெரிந்தன. ஆனால் இந்த முறை நான் பயப்படவில்லை. நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் போனை துண்டித்துவிட்டேன். அந்த நொடியில் நான் முடிவு செய்தேன், இனி என் மகளுக்காகவும் என் மரியாதைக்காகவும் எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பேன். ஏனென்றால் என் சகிப்புத்தன்மையின் எல்லா எல்லைகளும் இப்போது முடிந்துவிட்டன. என் பொறுமையின் எல்லா வரம்புகளையும் அவர்கள் தாண்டிவிட்டார்கள். நான் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் என் சகோதரர் ராஜுக்கு ஃபோன் செய்தேன். அவர் போனை எடுத்ததும் என் குரலை கேட்டதும் நான் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டார். அவர் கேட்டார், என்ன ஆயிற்று? அப்போது நான் என்னை அடக்க முடியாமல் அழுது கொண்டேன்.
கொண்டே ஆரம்பம் முதல் இப்போது வரை நடந்த எல்லா விஷயங்களையும் அவருக்கு சொன்னேன். திருமணத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் எல்லாம் எப்படி நன்றாக இருந்தது, பிறகு மெல்ல மெல்ல என் மாமியார் மற்றும் ஜியாவின் நடத்தை எப்படி மாறியது, எப்படி அவர்கள் என்னை ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் கேலி செய்யத் தொடங்கினார்கள், என் மகள் பிறந்த பிறகு எப்படி என் குழந்தையையும் மனுஷி என்று சொல்லத் தொடங்கினார்கள், இன்று அவர்கள் எல்லா எல்லைகளையும் தாண்டிவிட்டார்கள் என்பதையும் சொன்னேன். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டதும் என் மகள் இந்த வீட்டில் பாதுகாப்பாக இல்லை என்று தோன்றியது. அதனால்தான் நான் அங்கிருந்து வெளியேறி என் மேலாளரின் வீட்டுக்கு வந்தேன் என்றும் சொன்னேன். என் எல்லா வார்த்தைகளையும் கேட்ட பிறகு சகோதரரின் கோபம் 7வது வானத்தை அடைந்தது. அவர் கோபத்தில் சொன்னார், நீ பைத்தியமாகிவிட்டாயா? நீ இதுவரை இதை எல்லாம் தனியாக ஏன் சகித்துக் கொண்டாய்? நீ எங்களுக்கு முன்பே ஏன் சொல்லவில்லை? நாங்கள் உன் சொந்தக்காரர்கள் இல்லையா? நீ முன்பே சொல்லியிருந்தால் இந்த மக்கள் உன்னுடன் இவ்வளவு செய்ய துணியவே மாட்டார்கள். பிறகு அவர் சொன்னார், நீ இப்போது சொல், நீ எங்கே இருக்கிறாய்? நான் இப்போதே உன்னை அழைத்து வரப்போகிறேன். நான் அவருக்கு என் மேலாளரின் வீட்டு முகவரியை அனுப்பினேன். சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு சகோதரர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் என்னை பார்த்ததும் ஒரு நிமிடம் அமைதியாக நின்றார். அவரது எப்போதும் சிரிக்கும் தங்கை இந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கும் என்று அவர் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார். பிறகு அவரது பார்வை என் சின்னஞ்சிறிய மகள் மீது விழுந்தது. அவர் அவளை மிகுந்த அன்போடு தன் மடியில் எடுத்தார். அவளுடைய நெற்றியை முத்தமிட்டு சிரித்துக்கொண்டே சொன்னார், அடடா, இது என் அழகான மருமகள். நான் கண்களில் கண்ணீருடன் சொன்னேன், ஆமாம் அண்ணா, இது உங்கள் மருமகள். பிறகு அவர் என்னை அணைத்து கொண்டு சொன்னார், இப்போது போதும். நீ அவர்களை எவ்வளவு சகிக்க வேண்டுமோ அவ்வளவு சகித்துவிட்டாய். இனி ஒரு கண்ணீர் கூட சிந்தாதே. இனி இதை எல்லாம் உன் சகோதரன் பார்த்து கொள்வான். அதற்கு பிறகு அவர் என்னையும் என் மகளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு வீடு வந்தார். நான் என் வீட்டை அடைந்ததும் அம்மாவை பார்த்ததும் என்னை அடக்க முடியவில்லை. நான் ஓடிச் சென்று அவரை பற்றி பிடித்து கொண்டு உரக்க அழத் தொடங்கினேன். அம்மா என் நிலையை பார்த்து பயந்து போனார். அவர் என்னை தாங்கி பிடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் கேட்கத் தொடங்கினார், இறுதியில் என்ன நடந்தது? அப்போது சகோதரர் அவருக்கு ஆரம்பம் முதல் இறுதி வரை நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னார். அதை கேட்டதும் அம்மாவின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அப்பாவின் கோபம் வெடித்தது. அவர் கோபத்தில் சொன்னார், அந்த மக்களுக்கு இவ்வளவு துணிச்சலா? என் மகள் தன் சொந்த வீட்டிலேயே தங்கி அவளுடனேயே இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார்கள். என் பேத்தியை மனுஷி என்று சொன்னார்கள். என் மகளை இவ்வளவு அழ வைத்தார்கள். நான் அந்த மக்களை ஒருபோதும் விடமாட்டேன். அப்போது சகோதரர் அப்பாவை அமைதிப்படுத்தி சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இந்த விஷயத்தை இப்போது நான் பார்த்துக்கொள்கிறேன். என் தங்கையுடனும் என் மருமகளுடனும் தவறாக நடந்து கொண்டவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அன்றே சகோதரர் தன் நம்பகமான ஆளை விஷால் மற்றும் அவரது குடும்பத்தின் மீது கண் வைக்கும்படி நியமித்து விட்டார். அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்ய முயன்றால் உடனடியாக எங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு சகோதரர் எங்கள் குடும்ப வழக்கறிஞரிடம் பேசினார். அடுத்த நாளே நாங்கள் எல்லாரும் அவரது அலுவலகத்திற்கு சென்றோம். திருமணம் முதல் இன்று வரை நடந்த முழு கதையையும் ஒவ்வொரு விஷயமாக விரிவாக சொன்னோம். நான் அவருக்கு எல்லா மெசேஜ்களையும் காட்டினேன். கால் ரெக்கார்டிங்குகளை கேட்க வைத்தேன். என்னிடம் இருந்த எல்லா ஆதாரங்களையும் அவரது முன் வைத்தேன். அவர் மிக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டார். எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகு சொன்னார், உங்களுடன் மனரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தவறாக நடந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சட்டத்தில் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். பிறகு அவர் என் பெயரில் விவாகரத்துக்கான ஒரு சட்ட அறிவிப்பை தயாரித்தார். அந்த அறிவிப்பில் தெளிவாக எழுதப்பட்டது, திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து என்னுடன் அவமானகரமான நடத்தை காட்டப்பட்டது. மனரீதியாக தொல்லைப்படுத்தப்பட்டேன். என் மகள் பிறந்த பிறகு என்னுடனும் என் குழந்தையுடனும் பாகுபாடு காட்டப்பட்டது. இந்த எல்லா காரணங்களாலும் இனி இந்த திருமணத்தை தொடர நான் விரும்பவில்லை. அதில் இதுவும் எழுதப்பட்டது, குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த அறிவிப்புக்கு பதில் அளிக்கப்பட வேண்டும். பதில் அளிக்கப்படாவிட்டால் வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படும். அறிவிப்பு தயாரான பிறகு அதை சட்டப்பூர்வமான முறையில் விஷால் மற்றும் அவரது குடும்பத்தின் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் விஷால் தன் அம்மா மற்றும் ஜியாவுடன் வீட்டுக்கு வெளியேயே உட்கார்ந்திருந்தார். ஏனென்றால் இன்னும் அவர்களுக்கு வீட்டுக்குள் போக அனுமதி கிடைக்கவில்லை. அப்போது அஞ்சல் கொண்டு வந்த ஊழியர் அங்கு வந்தார். அவர் விஷாலின் கையில் என் பெயரில் அனுப்பப்பட்ட சட்ட அறிவிப்பை கொடுத்தார். விஷால் முதலில் ஆச்சரியத்துடன் உரையை பார்த்தார். பிறகு அதை திறந்து படிக்க ஆரம்பித்ததும் அவரது முகத்தின் நிறம் போய்விட்டது. அவரது கைகள் மெல்ல மெல்ல நடுங்க ஆரம்பித்தன. அவரது அம்மாவும் ஜியாவும் பயந்து அருகில் வந்து கேட்டார்கள், அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விஷால் அவர்களுக்கு அறிவிப்பை படிக்க காட்டியதும் சில நிமிடங்கள் அங்கு முழு அமைதி நிலவியது. ஏனென்றால் இப்போது அவர்களுக்கு புரிந்தது, விஷயம் வெறும் வீட்டுச் சண்டையோடு நின்றுவிடவில்லை. இப்போது சட்டமும் இந்த விஷயத்தில் சேர்ந்துவிட்டது. இனி அவர்கள் தங்கள் ஒவ்வொரு தவறான செயலுக்கும் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அவர்களுடைய பயம் அவர்களுடைய முகங்களில் தெளிவாக தெரிந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள்,
தாங்கள் எப்போதும் பலவீனமாக நினைத்த அந்த பெண் ஒரு நாள் தன் மரியாதைக்காகவும் தன் மகளுக்காகவும் இவ்வளவு உறுதியுடன் தங்களுக்கு எதிராக நிற்பாள் என்று அறிவிப்பு கிடைத்த பிறகு விஷாலின் மனதில் அவ்வளவு மோசமான திட்டம் தோன்றியது. அதை பற்றி நான் ஒருபோதும் யோசித்திருக்க முடியாது. சில நாட்களுக்குப் பிறகு அவரிடமிருந்து எனக்கு போன் வந்தது. அவர் மிக அமைதியான குரலில் சொன்னார், நான் உன்னை ஒருமுறை சந்திக்க விரும்புகிறேன். ஆனால் நீ என் முழு பேச்சையும் கேட்கும் முன் ஒன்றும் சொல்லாதே. நான் என் அம்மா மற்றும் சகோதரியின் வார்த்தைகளில் அகப்பட்டுக் கொண்டேன். அதே மக்கள்தான் நம்மிடையே சண்டைகளை உருவாக்கினார்கள். அதே மக்கள் நாம் இருவரும் பிரிந்துவிட வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நான் உன்னை விட்டு பிரிய விரும்பவில்லை. நீ உண்மையிலேயே என்னை எப்போதும் விட்டுவிட விரும்பவில்லை என்றால் ஒரு முறை மட்டும் என்னை சந்தி. நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். நான் அவரை தெளிவாக மறுத்துவிட்டு சொன்னேன், இப்போது நம்மிடையே எதுவும் மீதமில்லை. ஆனால் அவர் மீண்டும் சொன்னார், குறைந்தபட்சம் என் மகளை ஒருமுறை பார்க்கும் வாய்ப்பையாவது தா. நான் என் மகளை சந்திக்க விரும்புகிறேன். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தேன். பிறகு நான் சொன்னேன், இப்போது உனக்கு உன் மகள் நினைவுக்கு வருகிறாளா? உன் அம்மாவும் சகோதரியும் அவளை மனுஷி என்று சொல்லிக் கொண்டிருந்தபோது நீ ஒரு முறையாவது அவளுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. நான் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு தனியாக விடப்பட்டபோது உனக்கு உன் மகள் பற்றிய நினைவு வரவில்லை. அப்போது அவர் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். நான் உண்மையிலேயே பைத்தியம் பிடித்துவிட்டேன். என் தவறு எனக்கு புரிந்துவிட்டது. எனக்கு ஒரு வாய்ப்புதா, நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். அவரது மீண்டும் மீண்டும் வேண்டுகோள்களால் வெறும் என் மகளின் பொருட்டு மட்டும் நான் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டேன். அவர் எனக்கு ஒரு பூங்காவின் முகவரியை அனுப்பினார். அங்கேயே சந்திப்போம் என்று சொன்னார். அடுத்த நாள் நான் என் மகள் தாராவை அழைத்துக் கொண்டு அங்கு சென்றேன். விஷால் ஏற்கனவே அங்கு இருந்தார். அவர் என்னை பார்த்ததும் என் முன் அழுவது போல் நடிக்கத் தொடங்கினார். அவர் சொன்னார், என்னை மன்னித்துவிடு, என்னால் மிக பெரிய தவறு நடந்துவிட்டது. இனி இப்படி ஒருபோதும் நடக்காது. நான் என் அம்மாவையும் ஜியாவையும் கிராமத்துக்கு திருப்பி அனுப்பிவிடுவேன். அவர்கள் இனி நம்முடன் இருக்க மாட்டார்கள். நாம் மீண்டும் முன்பு போல் நம் வாழ்க்கையை தொடங்குவோம். ஆனால் நான் அவரை பார்த்து தெளிவான வார்த்தைகளில் சொன்னேன், இல்லை, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நான் உன்னுடன் திரும்பி வரமாட்டேன். எனக்கு விவாகரத்து மட்டும் வேண்டும். என் வார்த்தைகளை கேட்டதும் அவர் இன்னும் அதிகமாக அழுவது போல் நடிக்கத் தொடங்கினார். என் கால்களை பிடிக்கக்கூட முயன்றார். ஆனால் என் முன் மீண்டும் மீண்டும் அதே நாட்கள் வந்து கொண்டிருந்தன. என் மகளை மனுஷி என்று சொன்ன நாட்கள், என்னை தனியாக விட்டுச் சென்ற நாட்கள், என் மரியாதைக்கு எந்த மதிப்பும் கொடுக்கப்படாத நாட்கள். அதனால் என் இதயம் சிறிதும் உருகவில்லை. நீண்ட நேரம் கழித்து அவருக்கு புரிந்தது, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று. திடீரென அவரது முழு முகமும் மாறியது. அவரது கண்களில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் கோபத்தில் சொன்னார், நான் உன்னிடம் அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ இவ்வளவு ஆடம்பரம் காட்டுகிறாய். உனக்கு என்ன தோன்றுகிறது நான் உன்னை உண்மையிலேயே நேசித்தேன் என்று? நான் ஆச்சரியத்துடன் அவரை பார்க்கத் தொடங்கினேன். அப்போது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் வெறும் உன் செல்வத்திற்காகவே உன்னுடன் இருந்தேன். உனக்கு இதுவும் தெரியாது. உன் வீட்டின் ஆவணங்களை என் பெயருக்கு மாற்றும் ஏற்பாட்டையும் நான் செய்துவிட்டேன். இப்போது அமைதியாக அந்த ஆவணங்களை என் பெயருக்கு மாற்றிவிடு. பிறகு வசதியாக விவாகரத்து வாங்கிக்கொள். ஏனென்றால் இப்போது எனக்கும் உன்னுடன் இருக்க விருப்பமில்லை. அவரது வார்த்தைகளை கேட்டதும் நான் முற்றிலும் அதிர்ந்து போனேன். சில நிமிடங்களுக்கு முன் அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்த அதே மனிதன் இப்போது தன் உண்மையான முகத்தை காட்டிக் கொண்டிருந்தான். ஒரு மனிதன் இவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு போக முடியும் என்று எனக்கு நம்பவே முடியவில்லை. அவர் மீண்டும் சொன்னார், நான் நினைத்தேன் அன்பாக சமாதானப்படுத்தி விடுவேன் என்று. ஆனால் நீ ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால்தான் இப்போது என் உண்மையான நிறத்தை காட்ட வேண்டியிருந்தது. இப்போது சீக்கிரம் வீட்டின் சாவியை கொடு. எல்லா ஆவணங்களையும் என் வசம் ஒப்படை. நான் உடனடியாக என் கையை அவரிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அவரை விட்டு விலகினேன். பிறகு நான் அங்கிருந்து போக ஆரம்பித்தேன். ஆனால் அவர் என் வழியை தடுத்து நின்றார். கோபத்தில் சொன்னார், நான் உன்னை இப்படி போக விடமாட்டேன். முதலில் அந்த ஆவணங்களை கொடின். இல்லையென்றால் உனக்கு நல்லதாக இருக்காது. நானும் முதல் முறையாக அவரது கண்களில் கண்களை பதித்துச் சொன்னேன், எனக்கு வழிவிடு, இல்லையென்றால் உனக்கு நல்லதாக இருக்காது. ஆனால் அவர் இன்னும் விலகவில்லை. அப்போது திடீரென பின்னால் இருந்து ஒரு கூர்மையான குரல் வந்தது, கையை விடு, பின்னால் நகர். நான் திரும்பி பார்த்தேன். என் சகோதரர் ராஜ் அங்கு நின்றிருந்தார். அவர் எனக்கும் விஷாலுக்கும் இடையே சுவர் போல் நின்றுவிட்டார். அவரது 2 ஆட்களும் உடன் இருந்தார்கள். சகோதரர் கோபத்தில் விஷாலின் காலரை பிடித்துக்கொண்டு சொன்னார், என் தங்கைக்கு மிரட்டல் கொடுக்க உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் சகோதரரை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் கேட்டேன், அண்ணா, நீங்கள் இங்கே எப்படி? அப்போது சகோதரர் சொன்னார், இந்த மனிதன் ஏதாவது புதிய சூழ்ச்சி செய்கிறான் என்று எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது. அதனால்தான் நான் தூரத்தில் இருந்து உங்களை இருவரையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். விஷால் உடனடியாக தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு சொன்னார், இல்லை அண்ணா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் வெறும் இவரிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். நான் விவாகரத்து விரும்பவில்லை. அப்போது சகோதரர் அவரது வாயில் கடுமையான அறை அடித்தார். பிறகு சொன்னார், நீ என் தங்கை உன்னுடன் ஒரு நாள் கூட இருக்க தகுதியற்றவன். உன் தகுதி என்ன? இருந்தும் இவள் உன்னை தன் கணவனாக ஆக்கிக் கொண்டாள். தன் வீட்டில் வைத்திருந்தான். உன் அம்மாவையும் உன் சகோதரியையும் தன் வீட்டில் இடம் கொடுத்தாள். அவர்களுடைய செலவுகளை ஏற்றுக்கொண்டாள்.
அதற்கு பதிலாக நீங்கள் எல்லாரும் இவளுக்கும் இவளுடைய மாசற்ற மகளுக்கும் என்ன கொடுத்தீர்கள்? வெறும் அவமானமும் வலியும் மட்டும்தான். அதற்கு பிறகு சகோதரர் என் பக்கம் திரும்பிச் சொன்னார், இப்போது நேரம் வந்துவிட்டது. உனக்கு இவளுடைய முழு உண்மையும் தெரிய வேண்டும். அவரது இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் பயந்து போனேன். நான் கேட்டேன், எந்த உண்மை? அப்போது சகோதரர் சொன்னார், இந்த மனிதன் ஏற்கனவே திருமணம் செய்தவன். கிராமத்தில் இவனுடைய முதல் மனைவி இருக்கிறாள். அவளிடம் இவனுக்கு ஒரு மகளும் இருக்கிறாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே நிலம் நழுவிவிட்டது போல் தோன்றியது. என் மூச்சு நின்றுவிட்டது போல் ஆனது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. சகோதரர் தொடர்ந்து சொன்னார், இவனுடைய அம்மாவுக்கும் இவனுடைய சகோதரிக்கும் இந்த விஷயம் முழுமையாக தெரியும். ஆனால் இந்த மக்கள் விரும்பினார்கள் ஏதாவது ஒரு பணக்கார பெண்ணை தங்கள் பொய்யான அன்பின் வலையில் சிக்க வைத்து அவளுடைய செல்வத்தின் மீது வாழ்நாள் முழுவதும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று. அதனால்தான் இவர்கள் உன்னுடன் திருமண நாடகம் நடித்தார்கள். உன்னை பயன்படுத்தினார்கள். சகோதரரின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வர ஆரம்பித்தது. நான் அங்கே நின்று கொண்டே விஷாலை பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரது முகத்தில் வெட்கம் என்ற ஒன்று இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு புரிந்தது, நான் என் முழு உலகமாக நினைத்த அந்த மனிதன் ஆரம்பம் முதலே என் நம்பிக்கையுடனும் என் அன்புடனும் என் வாழ்க்கையுடனும் மிகப்பெரிய ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்தான். அப்போது சகோதரர் போலீசுக்கும் போன் செய்திருந்தார். போலீஸ் ஏற்கனவே சுற்றுவட்டாரத்தில் இருந்தார்கள். அதனால் சில நிமிடங்களிலேயே அங்கு வந்து சேர்ந்தார்கள். போலீஸ் முதலில் என்னிடம் முழு விவரத்தையும் கேட்டார்கள். பிறகு சகோதரர் அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களையும் காட்டினார். அவர் ஏற்கனவே சேகரித்திருந்தவை. பூங்காவில் விஷால் கொடுத்த மிரட்டல்களை அங்கு இருந்த மக்களும் போலீசுக்கு முழுமையாக சொன்னார்கள். அதற்கு பிறகு போலீஸ் தாமதிக்காமல் விஷாலை அங்கேயே கைது செய்தார்கள். அவருக்கு கைவிலங்கு போட்டு போலீஸ் வண்டியில் அமர வைத்தார்கள். விஷாலின் அம்மாவையும் அவரது சகோதரியையும் பின்னர் போலீஸ் காவலில் எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் விசாரணையில் அவர்களுக்கு எதிராகவும் பல ஆதாரங்கள் வெளிவந்திருந்தன. நான் அமைதியாக நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நம்பவே முடியவில்லை. நான் என் முழு வாழ்க்கையையும் கழிக்கும் கனவு கண்ட அந்த மனிதன் இன்று போலீஸ் வண்டியில் அமர்ந்து சிறைக்கு சென்று கொண்டிருந்தான். ஆனால் எனக்கு அவருக்காக சிறிதும் வருத்தம் இல்லை. ஏனென்றால் அவர் என்னை மட்டும் அல்ல, என் மாசற்ற மகளையும் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையையும் அழிக்க முயன்றிருந்தார். அதற்கு பிறகு வழக்கு நீதிமன்றம் வரை சென்றது. நீதிமன்றத்தில் பல தேதிகள் வரை விசாரணை நடைபெற்றது. என்னிடம் இருந்த எல்லா ஆதாரங்களையும் நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தேன். அவற்றில் மெசேஜ்கள், ஆவணங்கள், ரெக்கார்டிங்குகள் மற்றும் பிற முக்கியமான காகிதங்கள் அடங்கும். என் சகோதரரும் எங்கள் குடும்ப வழக்கறிஞரும் முழு உறுதியுடன் எனக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இதே காலத்தில் என் சகோதரர் கிராமத்துக்கு சென்று விஷாலின் முதல் மனைவியிடம் முழு உண்மையையும் சொன்னார். முதலில் அவளுக்கு நம்பிக்கையே வரவில்லை. ஆனால் ஆதாரங்கள் காட்டப்பட்டதும் அவளுக்கு புரிந்தது. அவளுடனும் மிகப்பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்று. அவளும் பயப்படாமல் நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சியம் அளிக்க முடிவு செய்தாள். விசாரணை நடைபெற்ற நாளில் அவளும் நீதிமன்றத்தில் இருந்தாள். அவள் நீதிபதி முன்பாக தெளிவாக சொன்னாள். அவளுடைய திருமணம் பல ஆண்டுகளுக்கு முன் விஷாலுடன் நடந்தது. விஷால் அவளிடம் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார், அவர் நகரத்திற்கு வெறும் வேலைக்காகத்தான் போகிறார் என்று. ஆனால் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை ஒருபோதும் சொல்லவில்லை. அவள் நீதிமன்றத்தில் இதையும் சொன்னாள். அவளுடனும் பொய் சொல்லப்பட்டது. அவள் ஏமாற்றத்தில் வைக்கப்பட்டாள். அவளுடைய சாட்சியத்தை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் இப்போது தெளிவாகிவிட்டது, விஷால் என்னுடன் மட்டும் அல்ல, தன் முதல் மனைவியுடனும் ஏமாற்று வேலை செய்திருக்கிறான் என்று. நீதிமன்றம் எல்லா சாட்சிகளின் வார்த்தைகளையும் கேட்டது. எல்லா ஆவணங்களையும் ஆதாரங்களையும் ஆய்வு செய்தது. இரு தரப்பினருக்கும் தங்கள் கருத்தை சொல்ல முழு வாய்ப்பும் அளித்தது. நீண்ட நேரம் விசாரணை நடைபெற்ற பிறகு இறுதியாக தீர்ப்பு சொல்லும் நாளும் வந்தது. அன்றைய தினம் நான் என் பெற்றோருடனும் என் சின்னஞ்சிறிய மகளுடனும் நீதிமன்றத்தில் இருந்தேன். என் இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. ஏனென்றால் என் முழு வாழ்க்கையின் தீர்ப்பு வரப்போகிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு நீதிபதி நீதிமன்றத்திற்கு வந்தார். அவர் தன் தீர்ப்பை அறிவித்தார். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. என்னுடன் கடுமையான ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது. என் சொத்தின் மீது தவறான முறையில் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யப்பட்டது. நீதிமன்றம் கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் அடிப்படையில் விஷால், அவரது அம்மா மற்றும் அவரது சகோதரியை குற்றவாளிகளாக அறிவித்து சட்டப்படி அவர்களுக்கு எதிராக தண்டனை விதித்தது. அதே சமயம் எனக்கும் விஷாலுக்கும் இடையிலான விவாகரத்தையும் அங்கீகரித்தது. நீதிமன்றம் இதையும் உத்தரவிட்டது, என் சொத்தும் என் உரிமைகளும் முழுமையாக எனக்கு திருப்பி அளிக்கப்பட வேண்டும். தீர்ப்பை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் வருத்தத்தின் கண்ணீர் அல்ல, நிம்மதியின் கண்ணீர். ஏனென்றால் இவ்வளவு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக எனக்கு நீதி கிடைத்தது. மறுபக்கம் விஷால், அவரது அம்மா மற்றும் அவரது சகோதரியின் முகங்கள் வாடிப்போயிருந்தன. அவர்களுக்கு ஒருவேளை கடைசி நேரம் வரை ஏதாவது வழியில் தப்பித்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை சட்டம் உண்மையின் பக்கம் நின்றது. நீதிமன்றத்திற்கு வெளியே வரும்போது விஷாலின் முதல் மனைவி என் அருகில் வந்தாள். அவள் என்னை பார்த்துச் சொன்னாள், நம்முடன் நடந்ததை நாம்
மாற்ற முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இன்று நமக்கு நீதி கிடைத்துவிட்டது. அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் நான் அவளுடைய கையை பிடித்துக் கொண்டேன். ஏனென்றால் அவளும் என்னைப் போலவே மிகுந்த வலியை சகித்திருக்கிறாள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்குப் பிறகு அவள் தன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை தொடங்க திரும்பிச் சென்றாள். நானும் என் மகளுடன் என் பெற்றோர் வீட்டுக்கு திரும்பினேன். என் நிறுவனத்தின் முழு உரிமையும் எனக்கு திரும்பி கிடைத்தது. நான் மெல்ல மெல்ல மீண்டும் என் வேலையில் ஈடுபடத் தொடங்கினேன். என் பெற்றோரும் என் சகோதரரும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடன் நின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் என்னை தனியாக உணரவிடவில்லை. என் மகள் தாராவும் மெல்ல மெல்ல வளரத் தொடங்கினாள். அவளுடைய புன்னகை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக மாறியது. இப்போது ஒவ்வொரு காலையும் அவளுடைய சிரிப்போடு தொடங்குகிறது. ஒவ்வொரு இரவும் அவளை மார்போடு அணைத்துக் கொண்டு முடிகிறது. நான் முடிவு செய்துவிட்டேன். இனி நான் என் மகளுக்கு அப்படிப்பட்ட வளர்ப்பை கொடுப்பேன். அவளுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்கும் குறைவு இல்லை என்று அவள் ஒருபோதும் உணராதபடி நான் என் வலியை என் பலவீனமாக அல்ல, என் சக்தியாக மாற்றிக்கொண்டேன். முழு உழைப்போடு என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினேன். இன்று நான் என் மகள், என் பெற்றோர் மற்றும் என் சகோதரருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது எனக்கு யாருடைய பயமும் இல்லை. ஏனென்றால் நான் கற்றுக்கொண்டேன், ஒரு மனிதன் உண்மையுடன் நின்றால் வழி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இறுதியில் வெற்றி உண்மையின் பக்கமே இருக்கும். என் வாழ்க்கையின் மிக கடினமான காலம் எப்போதும் போல பின்னால் விட்டு சென்றுவிட்டது.